Exercise 1.3, question number 8. Find the length of the longest rope that can be used to measure exactly the ropes of length 1 meter 20 centimeter, 3 meter 60 centimeter and 4 meter. சரிங்களா? Find the length of longest rope that can be used to measure exactly the ropes of length ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. இப்போது இந்த 3 லென்த் இருக்க ரோப்ஸ் இருக்குது சரிங்களா. 120 360 அதாவது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் 4 மீட்டர் சொல்லிட்டு இந்த ரோப்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ரோப் வேணும். லாங்கஸ்ட் ரோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸ்மாலஸ்ட்டு கொடுக்கல, லீஸ்ட்டும் கொடுக்கல, லாங்கஸ்ட் ரோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 ரோப்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லென்த் இருக்க ரோப் வேணும். அது ரொம்ப லாங்காக இருக்கணும் சரிங்களா, லாங்கஸ்ட் ரோப்பாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த 3 நம்பர்ஸையுமே எந்த நம்பரால் நம்மளால் டிவிசிபிள் பண்ண முடியுமோ அதுதான் சரிங்களா. அதாவது ஒரு காமன் ஃபேக்டர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே லாங்கஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுனால பெரிய லென்த் இருக்க ரோப் தான் வேணும். ஸோ அப்போ அதனால் நம்ம இந்த 3 நம்பர்ஸ்க்கும் இந்த 3 வேல்யூஸ்க்கும் HCF ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட்டர் சென்டிமீட்டர் இந்த மாதிரி இருக்குது இல்லையா வேல்யூஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையுமே சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகேவா, இது ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேவா, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ அப்போ இந்த பாருங்கள் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 மீட்டரை 100 சென்டிமீட்டர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் 20 சென்டிமீட்டர் அப்போ எவ்வளோ கிடைக்கும் 120 சென்டிமீட்டர். ஓகேவா, இதுதான் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டரை நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னா 3 மீட்டர் அப்படின்னும் போது 300 சென்டிமீட்டர் தானே வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் 300 சென்டிமீட்டர். இது இந்த 3 மீட்டருக்கு 300 சென்டிமீட்டர் ரைட் பண்ணுறோம். இந்த 60 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால ஸோ அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 360 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 மீட்டர் மட்டும்தான் இருக்குது, இதில் சென்டிமீட்டர் இல்லை. ஸோ 400 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டோம்னா இந்த லென்த் எல்லாமே சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. அப்போ என்ன கிடச்சிருக்கு நம்ம லென்த் அந்த ரோப்ஸோட லென்த் என்ன கிடச்சிருக்கு 120 சென்டிமீட்டர் 360 சென்டிமீட்டர் 400 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம HCF ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா, HCF இந்த 3 லென்த்துக்கும் HCF ஃபைண்ட் பண்ண போகிறோம். 120 360 400. ஓகேவா, இந்த டிவிஷன் மெத்தட்லேயே பண்ணலாம். காமன் ஃபேக்டர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னும் போது நம்ம இந்த 3 நம்பரையும் எதால் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமோ அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் யூஸ் பண்ணுறோம். 2 டேபிள் யூஸ் பண்ணால் 6 2s are 12 0. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2s are 2. இங்கே இருக்க 1 இங்கே கேரி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா 16 ஆகிடும். அப்போ 8 2s are 16 0. 2 2s are 4. இந்த 2 அப்படி இந்த 2 zeros ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அகைன் 2ஆல் டிவைட் பண்ணாலே அப்போ என்ன கிடைக்கும் 3 2s are 6 0. 18 டோட்டலாக எடுக்க முடியும், 1 எடுக்க முடியாது. 18 எடுத்தோம் அப்படின்னா 9 2s are 18 0. நெக்ஸ்ட்டு 1 2s are 2 0 0. நெக்ஸ்ட் அகைன் 2 டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2s are 2. இங்கே 1 இருக்கும் இல்லையா, ரிமைனிங் 1 இருக்கும், அதை இங்கே 0ஓட கேரி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 அப்படின்னு கிடைக்கும். 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 90 அப்படின்னு இருக்குது. 90யை 2 டேபிள் யூஸ் பண்ணி நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் பாருங்கள் 4 2s are 8. 8 போயிடுச்சுன்னா 4ல் 8 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1ஐ 10ஓட கேரி ஆன் பண்ணோன்னா 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 5 2s are 10. இந்த 2 நம்பர்ஸையும் எடுக்கிறோம். ஓகேவா, 5 2s are 10 0. இப்போது இந்த வேல்யூவை நம்மளால் 2 டேபிளில் எழுத முடியும். பட் ஆனால் இந்த வேல்யூஸ்லாம் நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 5 டேபிள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஓகேவா,
5 டேபிள். ஏன்னா இந்த 3 டேர்ம்ஸுமே 5ஆல் டிவைட் பண்ண முடியும். 5 டேபிள் யூஸ் பண்ணால் 3 5s are 15, 9 5s are 45, 1 5s are 5, 0. ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பர்ஸையுமே நம்ம ஒரு காமன் ஃபேக்டரால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது, காமன் டேர்மால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதை மட்டும்தான் இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அப்போது HCF ஆஃப் 120, 360, 400 அப்படின்னும் போது இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு காமன் ஆனது. இதை வந்து வேறு எந்த நம்பராலையும் நம்மளால் காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை எடுக்க மாட்டோம், இதை மட்டும்தான் எடுத்துப்போம். ஓகேவா? 2 × 2 × 2 × 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40. அப்போ 40 சென்டிமீட்டர் தான் அந்த ரோப்போட லென்த்து. 40 சென்டிமீட்டர் இருக்க ரோப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மற்ற ரோப்ஸ் எல்லாமே நம்மளால் வந்து டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது அதை வந்து மெஷர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 120 இருக்கா, 40 சென்டிமீட்டர் டிவைட் பண்ண முடியும் இல்லையா? 40 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணும்போது 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதை அப்போ வந்து 40ஆல் இதை வந்து மெஷர் பண்ண முடியுது. 360யும் மெஷர் பண்ண முடியும் இல்லையா? 9 4s are 36ன்னு வரும். அப்போ இங்கேயும் 0 இருக்குது, 40லேயும் 0 இருக்குது. ஸோ அப்போ 36 மட்டும் பார்த்தோன்னா இதுவும் வந்து நமக்கு 4ஆல் டிவைட் ஆகும். 400ம் 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இந்த 3 டேர்ம்ஸாலேயுமே டிவைட் ஆகிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 40 தான். அப்போ 40 சென்டிமீட்டர் லென்த் இருக்க ரோப் யூஸ் பண்ணி தான் இந்த 3 ரோப்ஸையும் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ 40 சென்டிமீட்டர்ன்றதான் நமக்கு தேவையான ரோப்போட லென்த்து. ஓகேவா?